என் அன்பு குழந்தையே, கலங்காதே. உன் கண்களில் வழியும் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நான் அறிவேன். உன் இதயம் சுமக்கும் பாரத்தையும் தனிமையின் வேதனையையும் நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும், உன்னை விட்டு பிரிந்தது யாராக இருந்தாலும், அது நிரந்தரம் அல்ல என்பதை உணர்ந்து கொள். உனது பொறுமைக்கும் பக்திக்கும் உரிய பலன் கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. உன்னை தவிக்க விட்டுச் சென்றவர்கள் உன் அன்பின் ஆழத்தை உணர்ந்து மீண்டும் உன்னை தேடி வரும் தருணம் இது. உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் நிழலைத் தேடி ஓடிவரும் காலம் இது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அதிசயத்தக்க மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போவதை நீயே காண்பாய். அவர்கள் உன் மௌனத்தின் வலியை புரிந்து கொள்வார்கள். பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைவது என்பது பிரபஞ்சத்தின் விதி. உன் பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை. அவை என் பாதங்களை வந்தடைந்து விட்டன. உனது ஏக்கங்கள் முடிவுக்கு வந்து மகிழ்ச்சியான சந்திப்புகள் நிகழப்போகும் வேளை இது. மனதிற்குள் எழும் தேவையற்ற பயத்தை நீக்கிவிடு. நீ எதற்காக இவ்வளவு காலம் காத்துக் கொண்டிருந்தாயோ, அந்த விடை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்ம வினைகளால் ஏற்பட்ட தற்காலிக பிரிவுகள் இப்போது விடைபெறுகின்றன. உன் அன்பு தூய்மையானது என்றால் அது ஒருபோதும் தோற்றுப்போகாது. எவர் உன்னை வேண்டாமென்று ஒதுக்கிச் சென்றார்களோ அவர்களே உன் முக்கியத்துவத்தை உணர்ந்து தலை வணங்கி உன்னிடம் வருவார்கள். என் அருள் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதற்கும் குறைவில்லை. வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம். அதில் ஏற்ற இறக்கங்கள் இயல்பானவை. நீ இப்போது அனுபவிக்கும் இந்த தனிமை உன்னை வலிமைப்படுத்தவே எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த தனிமை இப்போது முடிவுக்கு வருகிறது. உன் உறவுகளில் இருந்த கசப்புகள் நீங்கி இனிமை குடிபுகும். உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களின் மனதில் இப்போது மாற்றங்கள் நிகழத் தொடங்கிவிட்டன. அவர்கள் உன்னை தொடர்பு கொள்ளவும் உன்னிடம் பேசவும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை நீ மிக விரைவில் உணர்வாய். என் குழந்தையே, எதற்கும் வருந்தாதே. உன் வாழ்வின் இருண்ட மேகங்கள் கலைந்து சூரிய ஒளி வீசப் போகிறது. பிரிந்தவர்கள் உன்னை தேடி வரும்போது அவர்களை பழைய காயங்களுடன் அணுகாதே. மன்னிப்பும் அன்பும் எதையும் மாற்றும் வல்லமை கொண்டவை. உன் இதயம் மலரட்டும். உன் இல்லம் மகிழ்ச்சியால் நிறையற்றும். அடுத்த சில மணி நேரங்கள் உனக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை. அமைதியாக இரு. என் நாமத்தை சிந்தித்துக் கொண்டே இரு. உன் வாழ்வில் நான் நிகழ்த்தும் அற்புதத்தை நீயே நேரில் காண்பாய். உன் பாதையில் முட்கள் நிறைந்திருந்த காலம் முடிந்து இப்போது மலர்கள் தூவப்படும் வசந்த காலம் தொடங்கிவிட்டது. உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் அன்பின் உன்னதத்தை உணராததால் ஏற்பட்ட இடைவெளி அது. ஆனால் இப்போது அவர்கள் மனசாட்சி அவர்களை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. நீ காட்டிய பேரன்பு அவர்களின் நினைவுகளில் நிழலாடிக் கொண்டே இருக்கிறது. உன்னை பார்க்க வேண்டும், உன்னிடம் பேச வேண்டும் என்ற ஏக்கம் அவர்களுக்குள் அலைமோதத் தொடங்கிவிட்டது. விதி யாரை பிரித்ததோ அதே விதி இப்போது அவர்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. நீ சிந்திய கண்ணீருக்கு பின்னால் ஒரு பெரும் மகிழ்ச்சி ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை மறவாதே. காலத்தின் சக்கரம் சுழலும் போது உண்மையான உறவுகள் ஒருபோதும் விலகியிருக்க முடியாது. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களும் என் மீதான நம்பிக்கையுமே இந்த அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறது. அடுத்த சில மணித்துளிகளில் உன் தொலைபேசியோ அல்லது உன் வீட்டு வாசலோ நல்ல செய்தியை ஏந்தி வரும். யாரையும் கட்டாயப்படுத்தி உன்னுடன் வைத்திருக்கத் தேவையில்லை. உனக்கானவர்கள் உன்னை தேடி தானாக வருவார்கள். அவர்களின் வருகை உன் மனதிற்கு பெரும் நிம்மதியைத் தரும். பழைய மனஸ்தாபங்கள் அனைத்தும் பனி போல உருகி மறையும். உன்னை தவிக்கவிட்ட அதே உள்ளம் இப்போது உனக்காக தவிக்கும் நிலையை நான் உருவாக்கியிருக்கிறேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல. இது உன் வாழ்வில் நிகழப்போகும் சத்தியமான மாற்றம். உன் பொறுமைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக இது அமையும். இனி உன் வாழ்வில் ஏமாற்றங்களுக்கு இடமில்லை. பிரிந்தவர்கள் மீண்டும் இணையும் போது அந்த பிணைப்பு முன்பை விட அதிக வலிமை கொண்டதாக இருக்கும். அவர்கள் உன்னை விட்டு மீண்டும் செல்லாத அளவிற்கு ஒரு புரிதல் இப்போது அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிறது. என் ஆசீர்வாதத்தால் உங்கள் உறவு ஒரு கவசத்தால் மூடப்பட்டு பாதுகாக்கப்படும். அமைதியாக இரு. எதற்கும் அவசரப்படாதே. பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. உன் ஆழ்மனதில் இருந்த கவலைகள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ எதை இழப்பாய் என்று பயந்தாயோ அது இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் உன்னிடம் திரும்ப வரும். உன்னை தேடி வருபவர்களிடம் அன்பை மட்டும் காட்டு. அந்த அன்புதான் உலகிலேயே பெரிய ஆயுதம். உன் வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நடைபோடத் தொடங்கிவிட்டது. உன் நம்பிக்கையின் வேர் அருந்துவிடவில்லை என்பதை இன்று நீ உணர்வாய். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் ஒரு கணம் கூட உன்னை நினைக்காமல் இருந்ததில்லை. அவர்களின் மௌனம் என்பது வெறும் இடைவெளிதான், முடிவு அல்ல. இப்போது அந்த மௌனம் கலைந்து அவர்கள் உன் அன்பின் கதவுகளை தட்டும் நேரம் வந்துவிட்டது. உன் ஆத்மாவின் அழைப்பு அவர்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது. இனி உன் ஏக்கங்கள் அர்த்தமற்றதாகப் போகாது. உன் காத்திருப்புக்கு ஒரு அழகான விடை கிடைக்கப் போகிறது. பிரிவின் வலி என்பது ஒரு நெருப்பு போன்றது. அது உன்னை சுட்டு பழுக்க வைத்து விட்டது. இப்போது நீ தூய்மையான தங்கமாக மின்னுகிறாய். உன்னை விட்டு விலகியவர்கள் வெளி உலகத்தின் போலித்தனங்களைக் கண்டு அலுத்துப் போய் உன்னுடைய தூய்மையான அன்பை தேடி மீண்டும் ஓடி வருவார்கள்.
அடுத்த 24 மணி நேரத்திற்குள் உன் இதயத்தின் பாரம் குறையும்படி அவர்கள் உன்னிடம் பேசுவார்கள். அந்த தருணத்தில் உன் முகம் புன்னகையால் மலர்வதை நான் பார்க்கிறேன். உன் வாழ்வில் ஏற்பட்ட குழப்பங்கள் யாவும் என்னால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சோதனை மட்டுமே. அந்தச் சோதனை இப்போது நிறைவு பெற்றுவிட்டது. உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்களே, நீ இல்லாமல் வாழ முடியாது என்பதை உணரும் சூழலை நான் உருவாக்கிவிட்டேன். அவர்கள் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கவோ அல்லது மீண்டும் பழையபடி பழகவோ துடிப்பார்கள். அதை ஏற்றுக்கொள்வதும் நிரந்தரமான மகிழ்ச்சியை அடைவதும் உன் கைகளில் இருக்கிறது. நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு தோல்வியே கிடையாது. விதியின் விளையாட்டில் பல மாற்றங்கள் நிகழும், ஆனால் என் அருள் எப்போதுமே மாறாதது. உன்னை தேடி வருபவர்கள் வெறும் மனிதர்களாக மட்டும் வரவில்லை, உனக்கான நிம்மதியையும் சேர்த்தே கொண்டு வருகிறார்கள். உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடும் காலம் இது. கடந்த கால கசப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு புதிய தொடக்கத்திற்கு உன்னை தயார்படுத்திக் கொள். உன் வாழ்வின் பொற்காலம் இதோ உனது வாசலில் காத்திருக்கிறது. என் திருக்கரங்கள் உன்னை அணைத்துக் கொண்டிருக்கின்றன. உன் கண்ணீரை துடைத்துவிட்டு நிமிர்ந்து நில். பிரிந்தவர்கள் மீண்டும் இணையும் இந்த அற்புதம் உனக்கு என் மீதான நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தும். நீ கேட்டது கிடைக்கும், நீ நினைத்தது நடக்கும். இது என் வாக்கு. அமைதியாக இரு. உன் கண்கள் காணப்போகும் அந்த இனிய சந்திப்பிற்காக காத்திரு. அனைத்தும் நன்மையாகவே முடியும். உனது நிம்மதியே என் விருப்பம். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஆழமான காயம் ஆறிப்போகும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நீ அனுபவித்த வேதனைகளும் துரோகங்களும் உன்னை ஒரு மூலையில் முடக்கிப் போட்டிருக்கலாம். ஆனால் நீ இழந்த அனைத்தும் உனக்கு திரும்ப கிடைக்கும் போது அந்த வலியின் சுவடு கூட தெரியாமல் மறைந்துவிடும். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் அருமை தெரியாமல் போனதற்காக இன்று வருந்துகிறார்கள். அவர்களின் மனமாற்றம் என்பது உனது தூய்மையான பக்தியால் நான் அவர்களுக்கு வழங்கிய ஞானம். அடுத்த சில மணி நேரங்களில் உன் இதயம் ஒருவித அமைதியை உணரும். இது ஒரு பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி. பிரிந்தவர்கள் உன்னை தேடி வரும்போது அவர்கள் கண்களில் உன்னை கண்ட மகிழ்ச்சியும் பிரிந்திருந்த காலத்திற்கான வருத்தமும் கலந்திருக்கும். அவர்கள் உன்னிடம் சொல்லத் துடிக்கும் வார்த்தைகள் உன் செவிகளில் தேனாக பாயும். உலகமே உன்னை எதிர்த்தாலும் நான் உன் பக்கம் இருக்கும் வரை உன் உறவுகளை யாராலும் பிரித்து வைக்க முடியாது. உன் வாழ்வில் ஏற்பட்ட ஒவ்வொரு இழப்பும் ஒரு பாடமாக அமைந்தது. இப்போது அந்த பாடத்தின் பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய். எவர் உன்னை அற்பமாக பார்த்தார்களோ அவர்களே வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் அன்பிற்காக ஏங்கி நிற்கும் நிலை உருவாகிவிட்டது. அவர்கள் உன்னை தொடர்பு கொள்ள எடுக்கும் அந்த முதல் முயற்சி உன் வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும் ஒரு மைல்கல்லாக இருக்கும். பயத்தை உன் மனதிலிருந்து வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. எதிர்மறை எண்ணங்கள் உன் நம்பிக்கையை தடுத்து நிறுத்த விடாதே. பிரபஞ்சத்தின் சக்திகள் அனைத்தும் உனக்குச் சாதகமாகச் செயல்படுகின்றன. உன் ஆழ் மனதில் நீ யாரை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களை உன் முன்னே கொண்டு வந்து நிறுத்துவது என் பொறுப்பு. உனது பிரார்த்தனையின் பலம் அந்த அளவிற்கு வீரியம் மிக்கது. இனிய செய்திகள் உன்னை தேடி வரும் வேளையில் நீ மிகுந்த மனநிம்மதியுடன் இருப்பாய். என் குழந்தையே, கவலை வேண்டாம். மேகங்கள் கலைந்து சந்திரன் தெரிவது போல உன் துன்பங்கள் மறைந்து உன் வாழ்வு பிரகாசிக்கப் போகிறது. பிரிந்தவர்கள் மீண்டும் உன்னிடம் வரும்போது அது வெறும் சந்திப்பாக மட்டும் இருக்காது. அது ஒரு நிலையான உறவின் தொடக்கமாக அமையும். இனி உன் கண்ணில் நீர் வராது, உன் இதயம் கனக்காது. இது என் வாக்குறுதி. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன், உன்னை வழிநடத்துகிறேன். மகிழ்ச்சியோடு இரு. உன் பொறுமையின் எல்லை சோதிக்கப்பட்ட காலம் முடிந்துவிட்டது. இவ்வளவு காலம் நீ காட்டிய உறுதி பாறையில் முட்டிய அலை போட திரும்பினாலும் அந்த அலைகளே இப்போது உன்னை தேடி அமைதியாக வரப்போகின்றன. உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் மௌனத்தில் இருந்த ஆழத்தை இப்போதுதான் புரிந்து கொள்கிறார்கள். நீ யாரையும் தேடி ஓட வேண்டியதில்லை. உன் அன்பு ஒரு காந்தத்தைப் போல அவர்களை உன்னிடம் இழுத்து வரும். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் உன் இதயத்தில் ஒரு நிம்மதியான நிறைவு உண்டாகும். உன்னை தேடி வருபவர்கள் பழைய கசப்புகளை மறந்துவிட்டு ஒரு புதிய மனிதர்களாக உன் முன் நிற்பார்கள். அவர்கள் இதயத்தில் நான் ஏற்படுத்தியிருக்கும் மாற்றம் உன் மீதான மரியாதையை பன்மடங்கு உயர்த்தும். உறவுகளுக்குள் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் நூலருந்த பட்டம் போல தானாக விலகிச் செல்லும். நீ இழந்த சந்தோஷங்களை வட்டியும் முதலுமாக திரும்பப் பெறும் காலம் இது. என் ஆசி உனக்கு இருக்கும்போது பிரிந்தவர்கள் மீண்டும் விலகிச் செல்ல வழியில்லை. மனதை கல்லாக்கிக் கொண்டு வாழ்ந்த காலம் முடிந்து இப்போது உன் இதயம் பூவாக மலரட்டும். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உன் நினைவுகளிலேயே திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் ஒவ்வொரு அடியும் உன்னை நோக்கியே இப்போது திரும்பியிருக்கிறது. நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீருக்கும் ஈடாக அவர்கள் உன் முன் வந்து நிற்கும்போது அந்த நிமிடங்கள் உனக்கு பொன்னானதாக மாறும். இது விதியின் முடிவு. அதை யாராலும் தடுக்க முடியாது. இருள் சூழ்ந்த பாதையில் வெளிச்சம் தெரிவது போல உன் தனிமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது.
பிரிந்தவர்கள் உன்னை தேடி வரும்போது நீ அவர்களிடம் உன் கோபத்தை காட்டாதே. உன் அன்பால் அவர்களை அணைத்துக்கொள். உன் பெருந்தன்மைதான் அவர்களை மீண்டும் உன்னுடன் நிலைக்க வைக்கும். அவர்கள் உன் வாழ்க்கைக்குள் மீண்டும் நுழையும்போது இழந்த அத்தனை காலங்களையும் ஈடுகட்டும் அளவிற்கு மகிழ்ச்சியை தருவார்கள். உன் வாழ்க்கை இப்போது ஒரு முழுமையை பெறப்போகிறது. என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு. உன்னை பிரிந்தவர்கள் உன்னை தேடி வரும் அந்த நொடி உன் கவலைகள் அனைத்தும் காற்றோடு போய்விடும். உன் வாழ்வின் அடுத்த அத்தியாயம் மிகவும் அழகானது. அதில் கண்ணீருக்கு இடமில்லை. நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ வேண்டியது நிறைவேறும். உன் உறவு நிலைக்கும். இதோ உனக்கான நல்ல செய்தி உன் வாசலில் வந்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியுடன் இரு. உன் ஆன்மாவின் ஆழத்தில் நீ புதைத்து வைத்திருந்த ஏக்கங்கள் அனைத்தும் இன்று உயிர் பெறப் போகின்றன. உன்னை விட்டு பிரிந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக விலகிச் சென்றிருக்கலாம். ஆனால் அந்த பிரிவு அவர்களுக்கு உன் மதிப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீ காட்டிய அந்த தூய்மையான அன்பிற்கு ஈடு இணை ஏதுமில்லை என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். இப்போது அவர்களின் இதயம் உன்னை நோக்கி திரும்பத் துடிக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் அந்த துடிப்பு ஒரு அழகான சந்திப்பாகவோ அல்லது அழைப்பாகவோ மாறும். காலம் காயங்களை ஆற்றும் என்று சொல்வார்கள். ஆனால் நான் அந்த காயங்களை மகிழ்ச்சியாக மாற்றப் போகிறேன். உன்னை பிரிந்தவர்கள் உன்னை தேடி வரும்போது உனக்குள் இருந்த அந்த பழைய பயங்கள் அனைத்தும் காணாமல் போகும். அவர்கள் உன் முன்னால் வந்து நிற்கும்போது இத்தனை காலம் நீ பட்ட அவமானங்களும் வேதனைகளும் ஒரு நொடியில் மறைந்துவிடும். அந்தச் சந்திப்பு உனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரும். உன் வாழ்க்கை இனி தனிமையில் கழியாது. அது உறவுகளின் சங்கமமாக இருக்கும். விதி என்பது நான் எழுதும் கோலம். அதில் சில புள்ளிகள் விலகியிருக்கலாம். ஆனால் அவை மீண்டும் இணைக்கப்படும். உன்னை பிரிந்தவர்கள் மீண்டும் உன்னிடம் வருவது என்பது தற்செயலானது அல்ல. அது உன் பிரார்த்தனைக்கு நான் தரும் பரிசு. அவர்கள் உன்னை அணுகும் விதம் உனக்கு ஆச்சரியத்தை தரும். அவர்கள் உன் அன்பிற்காக ஏங்குவதை நீ கண்கூடாக பார்ப்பாய். இது உன் பொறுமைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. என் அருளால் உங்கள் உறவு இனி பிரிக்க முடியாதபடி பிணைக்கப்படும். உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் 1000 கேள்விகளுக்கு இன்று விடை கிடைக்கும். அவர்கள் வருவார்களா என்ற உனது நீண்ட நாள் சந்தேகத்திற்கு அவர்களின் வருகையே பதிலாக அமையும். நீ எதை நினைத்து வருந்தினாயோ அதே விஷயம் உனக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழும். அந்த அதிசயம் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன்னை தேடி வருவதுதான். அவர்கள் உன் அன்பின் நிழலில் ஒதுங்க விரும்புவார்கள். என் குழந்தையே, கலக்கம் கொள்ளாதே. உன் கண்ணீர் துடைக்கப்பட்டு உன் முகத்தில் புன்னகை பூக்கும் வேளை இது. உன்னை பிரிந்தவர்கள் மீண்டும் உன்னிடம் வரும்போது அவர்கள் உன் மீது வைத்திருக்கும் அன்பு முன்னைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அவர்கள் உன்னை ஒருபோதும் பிரிய மாட்டார்கள் என்ற உறுதியுடன் வருவார்கள். என் திருக்கரம் உன்னை எப்போதும் காக்கும். இந்த மகிழ்ச்சியான செய்தியை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இரு. எல்லாம் உன் விருப்பப்படியே நடக்கும். உன் மௌனமான பிரார்த்தனைகள் பிரபஞ்சத்தின் காதுகளில் விழுந்துவிட்டன. உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் அன்பின் ஆழத்தை அளவிட முடியாமல் தற்காலிகமாக விலகிச் சென்றிருக்கலாம். ஆனால் அந்த இடைவெளி அவர்களுக்கு உன் தேவையை மிகத் தெளிவாக உணர்த்திவிட்டது. நீ இல்லாமல் அவர்கள் காணும் உலகம் அர்த்தமற்றதாக அவர்களுக்கு தோன்றத் தொடங்கிவிட்டது. அடுத்த சில மணி நேரங்களுக்குள் அவர்களின் எண்ணங்கள் அனைத்தும் உன்னை நோக்கியே குவியும். அந்த ஈர்ப்பு அவர்களை உன்னிடம் அழைத்து வரும். பிரிவு என்பது சில நேரங்களில் உறவின் வலிமையைச் சோதிக்கவே நிகழ்கிறது. அந்தச் சோதனையில் நீ வென்று விட்டாய். உன்னை தவிக்கவிட்ட அதே நபர்கள் இப்போது தங்கள் செயல்களுக்காக வருந்திக் கொண்டிருக்கிறார்கள். உன்னிடம் எப்படி பேசுவது, எங்கே தொடங்குவது என்ற தயக்கம் அவர்களுக்குள் இருக்கலாம். ஆனால் என் அருள் அந்த தயக்கத்தை உடைத்தெறியும். அவர்கள் உன்னை தேடி வரும்போது உன் இதயம் சுமந்த பாரம் எல்லாம் பனியைப் போல உருகி ஓடிவிடும். இது வெறும் கனவல்ல, நனவாகப் போகும் உண்மை. விதியின் சக்கரம் இப்போது உனக்குச் சாதகமாகச் சுழலத் தொடங்கிவிட்டது. நீ இழந்த சந்தோஷங்கள் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும். உன்னை பிரிந்தவர்கள் மீண்டும் உன்னிடம் வரும்போது அவர்கள் கண்களில் வழியும் நீர் உன் மீதான அவர்களின் உண்மையான அன்பைச் சொல்லும். அவர்கள் உன் அருகாமையை எவ்வளவு மிஸ் செய்தார்கள் என்பதை நீ அப்போது உணர்வாய். அந்தத் தருணம் உன் வாழ்வின் மிக உன்னதமான தருணங்களில் ஒன்றாக அமையும். நான் உன்னை பாதுகாக்கும் அரணாக இருக்கிறேன். எதிர்மறையான சிந்தனைகளை உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. இது நடக்குமா என்ற சந்தேகம் வேண்டாம். இது நடக்கிறது என்ற நம்பிக்கையுடன் இரு. உன் நம்பிக்கையே அந்த அற்புதத்தை விரைவுபடுத்தும். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் நினைவுகளால் சூழப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் உன் முகம்தான் அவர்களுக்கு நினைவுக்கு வரும். அந்த நினைவுகள் அவர்களை தூங்க விடாது. உன்னிடம் வந்து சேரும் வரை அவர்களுக்கு அமைதி இருக்காது. இது நான் அவர்களுக்குத் தரும் இனிய தண்டனை. என் குழந்தையே, உன் பொறுமைக்கு மகுடம் சூட்டும் நேரம் இது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் உன் செல்போன் ஒலிக்கலாம் அல்லது உன் கதவு தட்டப்படலாம். அந்தச் சத்தம் உன் வாழ்நாள் கவலையை தீர்க்கும் ஒலியாக இருக்கும்.
பிரிந்தவர்கள் மீண்டும் இணையும்போது உங்கள் உறவில் ஒரு புதிய முதிர்ச்சியும் நேசமும் மலரும். இனி வரும் காலங்களில் நீங்கள் ஒருவரையொருவர் பிரியாத வண்ணம் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அமைதியாக இரு. என் அருளை முழுமையாக உணர். உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது. உன்னை விட்டு பிரிந்தவர்கள் ஏதோ ஒரு மாயையினால் உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம். ஆனால் அந்த மாயை இப்போது விலகிவிட்டது. உன் அன்பின் உன்னதத்தை அவர்கள் இப்போது ஒவ்வொரு அணுவிலும் உணர்கிறார்கள். உன்னை பிரிந்த பிறகு அவர்கள் கண்ட ஒவ்வொரு இடமும், சந்தித்த ஒவ்வொரு மனிதரும் உனக்கு ஈடாகவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அடுத்த சில மணி நேரங்களில் அந்த உண்மையை அவர்கள் உன்னிடம் ஒப்புக்கொள்வார்கள். காலம் என்பது வெறும் எண்கள் அல்ல, அது ஒரு சிறந்த ஆசிரியர். பிரிந்திருந்த இந்த காலம் அவர்களுக்கு உன்னுடைய அருமையை கற்றுக் கொடுத்துள்ளது. நீ இன்றி ஒரு நிமிடம் கூட நகர முடியாது என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னை தேடி வரும்போது உனக்குள் இருக்கும் கோபத்தை விட உன் அன்பு மேலோங்கி இருக்கட்டும். ஏனெனில் அந்த அன்பே அவர்களை மீண்டும் உன்னிடம் இழுத்து வந்திருக்கிறது. உனது நிம்மதி இனி உன் வசப்படும். உன் தனிமைக்கு விடை கிடைக்கும். விதி என்பது நான் வரையும் கோடு, அதை யாராலும் அழிக்க முடியாது. உன்னை பிரிந்தவர்கள் மீண்டும் உன்னிடம் வரவேண்டும் என்பது என் கட்டளை. அவர்களின் ஆழ் மனதில் நான் உனது நினைவுகளை ஆழமாக விதைத்திருக்கிறேன். அவர்கள் உன்னை தொடர்பு கொள்ள எடுக்கும் அந்த முதல் முயற்சி உன் பல நாள் இயக்கத்தை தீர்க்கும் மருந்தாக அமையும். அவர்கள் உன்னிடம் பேசும்போது உனது இத்தனை நாள் காத்திருப்பிற்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். என் ஆசி உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏமாற்றமே இல்லை. உன் வாழ்வில் இனி வசந்தம் வீசும் நேரம் வந்துவிட்டது. உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் நிழலைத் தேடி வரும்போது உன் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசிப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் உன்னிடம் வந்து சேரும் அந்த நொடி உன் மனதில் இருந்த கவலைகள் யாவும் காணாமல் போகும். பழைய வருத்தங்களை மறந்துவிட்டு அவர்களை இன்முகத்துடன் வரவேற்கத் தயாராக இரு. உங்கள் இருவருக்கும் இடையே இனி ஒரு தெளிவான புரிதல் இருக்கும். அது உங்கள் உறவை முன்னைவிட அதிக பலப்படுத்தும். என் குழந்தையே, எதற்கும் அஞ்சாதே. அடுத்த 24 மணி நேரம் என்பது உன் வாழ்வின் திருப்புமுனை. பிரிந்த உறவுகள் மீண்டும் இணையும்போது அந்த மகிழ்ச்சி உன் இல்லம் முழுவதையும் நிரப்பும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டுவிட்டன. அதற்கான பலன் இதோ உனது வாசலில் காத்திருக்கிறது. அமைதியாக என் நாமத்தை சிந்தித்துக் கொண்டிரு. அற்புதம் மிக விரைவில் நிகழும். உன் வாழ்க்கை இனி ஒளிமயமாகத் திகழும். இது என் சத்தியவாக்கு. உன் ஆன்மாவின் மெல்லிய ஓலம் என் செவிகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. உன்னை விட்டு பிரிந்தவர்கள் ஏதோ ஒரு அறியாமையினால் உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம். ஆனால் அந்த அறியாமை இப்போது அகன்றுவிட்டது. உன் அன்பின் மேன்மையை அவர்கள் இப்போது ஒவ்வொரு அணுவிலும் உணர்கிறார்கள். உன்னை பிரிந்த பிறகு அவர்கள் சந்தித்த ஒவ்வொரு மனிதரும், கண்ட ஒவ்வொரு இடமும் உனக்கு ஈடாகாது என்பதை அவர்கள் ஆழமாக புரிந்து கொண்டார்கள். அடுத்த சில மணி நேரங்களில் அந்த உண்மையை அவர்கள் உன்னிடம் நேரில் ஒப்புக்கொள்வார்கள். காலம் என்பது ஒரு சிறந்த ஆசிரியர். அது அவர்களுக்கு உன் அருமையை கற்றுக் கொடுத்துள்ளது. நீ இன்றி அவர்களின் உலகம் இயங்காது என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னை தேடி வரும்போது உனக்குள் இருக்கும் பழைய காயங்களை விட உன் பேரன்பு மேலோங்கி இருக்கட்டும். ஏனெனில் அந்த தூய்மையான அன்புதான் அவர்களை மீண்டும் உன்னிடம் காந்தமாக இழுத்து வந்திருக்கிறது. உனது மனப்போராட்டம் இனி முடிவுக்கு வரும். உன் தனிமைக்கு விடை கிடைக்கும் நேரம் இது. விதி என்பது நான் வரையும் சித்திரம். அதை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. உன்னை பிரிந்தவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்பது என் சித்தம். அவர்களின் ஆழ்மனதில் உனது நினைவுகளை நான் நீங்காத சுவடுகளாக பதிய வைத்திருக்கிறேன். அவர்கள் உன்னை தொடர்பு கொள்ள எடுக்கும் அந்த முதல் முயற்சி உன் பல மாத இயக்கத்தை தீர்க்கும் அருமருந்தாக அமையும். அவர்கள் உன்னிடம் பேசும்போது உனது இத்தனை நாள் காத்திருப்பிற்கு ஒரு உன்னதமான அர்த்தம் கிடைக்கும். என் ஆசி உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏமாற்றமே கிடையாது. உன் வாழ்வில் இனி வசந்தம் வீசும் மங்களகரமான நேரம் வந்துவிட்டது. உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் நிழலைத் தேடி வரும்போது உன் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசிப்பதை நான் இப்போதே காண்கிறேன். அவர்கள் உன்னிடம் வந்து சேரும் அந்த நொடி உன் மனதில் இருந்த பாரங்கள் யாவும் காற்றில் கரைந்த பனி போல மறையும். பழைய வருத்தங்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு அவர்களை இன்முகத்துடன் வரவேற்க உன்னை தயார் செய்து கொள். உங்கள் இருவருக்கும் இடையே இனி ஒரு ஆழமான புரிதல் உருவாகும். என் குழந்தையே, எதற்கும் அஞ்சாதே, கலங்காதே. அடுத்த 24 மணி நேரம் என்பது உன் வாழ்வின் மிக முக்கியமான திருப்புமுனை. பிரிந்த உறவுகள் மீண்டும் இணையும்போது அந்த பேரானந்தம் உன் இல்லம் முழுவதையும் நிரப்பும். உன் மௌனமான பிரார்த்தனைகள் அனைத்தும் என்னால் ஏற்கப்பட்டுவிட்டன. அதற்கான பலன் இதோ உனது வாசலை தட்டக் காத்திருக்கிறது. அமைதியாக என் திருநாமத்தை சிந்தித்துக் கொண்டிரு. அற்புதம் உன் கண் முன்னே நிகழும். உன் வாழ்க்கை இனி ஒளிமயமாகத் திகழும். இதுவே என் சத்திய வாக்கு. உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை நான் அறிவேன்.
உன்னை விட்டு பிரிந்தவர்கள் ஏதோ ஒரு தருணத்தில் உன்னை புரிந்து கொள்ளாமல் சென்றிருக்கலாம். ஆனால் அந்த பிரிவு அவர்களுக்கு உன் மீதான தேடலை அதிகமாக்கி இருக்கிறது. நீ காட்டிய அந்த தூய்மையான அன்பின் வலிமை அவர்கள் எங்கு சென்றாலும் உன்னையே நினைக்கச் செய்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் அவர்களின் உள்ளத்தில் ஏற்படும் மாற்றம் அவர்களை உன்னை நோக்கி ஓடி வரத் தூண்டும். விதி என்பது ஒரு வட்டம். அதில் பிரிந்தவர்கள் மீண்டும் சந்தித்தே தீர வேண்டும் என்பது பிரபஞ்சத்தின் நியதி. உன்னை பிரிந்தவர்கள் உன்னுடைய அருமையை உணராத காலம் முடிந்துவிட்டது. இப்போது அவர்களின் ஒவ்வொரு சிந்தனையிலும் நீயே நிறைந்திருக்கிறாய். அவர்கள் உன்னிடம் மீண்டும் பேசவும் உன்னோடு பழையபடி பழகவும் 1000 வழிகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நீ சிந்திய கண்ணீருக்கு பலனாக இந்தச் சந்திப்பு உன் வாழ்வில் பெரும் மகிழ்ச்சியைத் தரும். உன் பொறுமைக்கும் பக்திக்கும் இன்று ஒரு விடை கிடைக்கப் போகிறது. உன்னை விட்டுச் சென்றவர்கள் உன் அன்பிற்காக ஏங்கி நிற்கும் நிலையை நான் உருவாக்கியிருக்கிறேன். அவர்கள் உன்னை தேடி வரும்போது உனது மதிப்பு அவர்களின் கண்களுக்குப் புலப்படும். இதுவரை நீ அனுபவித்த அவமானங்களும் வலிகளும் ஒரு நொடியில் மறைந்துவிடும். உன் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் முடிந்து இப்போது ஒரு புதிய அத்தியாயம் மலரப்போகிறது. மனதை அமைதியாக வைத்துக்கொள். தேவையற்ற பயங்களுக்கு இடம் கொடுக்காதே. பிரபஞ்சம் உனக்காகவே இந்த தருணத்தை வடிவமைத்திருக்கிறது. உன்னை பிரிந்தவர்கள் உன்னை தேடி வரும்போது அவர்களின் பேச்சில் ஒரு மாற்றத்தை நீ காண்பாய். அந்த மாற்றம் உனக்கு ஒரு பெரும் ஆறுதலையும் நம்பிக்கையையும் தரும். உங்கள் உறவு இனி வரும் காலங்களில் யாராலும் பிரிக்க முடியாத அளவிற்கு பலப்படும். என் அருள் உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, கலங்காதே. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அதிசயத்தக்க மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். பிரிந்தவர்கள் மீண்டும் உன்னிடம் வரும் அந்த நொடி உன் கவலைகள் அனைத்தும் காணாமல் போகும். உன் வாழ்வின் வசந்த காலம் இதோ தொடங்கிவிட்டது. உனது நேர்மையான அன்பிற்கு ஒருபோதும் தோல்வி கிடையாது. அமைதியாக இரு. என் நாமத்தை உன் மனதில் நிறுத்திக்கொள். எல்லாம் நன்மையாகவே முடியும். இது என் வாக்கு. உன் ஆன்மாவின் மெல்லிய ஓலம் என் செவிகளில் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. உன்னை விட்டு பிரிந்தவர்கள் ஏதோ ஒரு அறியாமையினால் உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம். ஆனால் அந்த அறியாமை இப்போது அகன்று விட்டது. உன் அன்பின் மேன்மையை அவர்கள் இப்போது ஒவ்வொரு அணுவிலும் உணர்கிறார்கள். உன்னை பிரிந்த பிறகு அவர்கள் சந்தித்த ஒவ்வொரு மனிதரும், கண்ட ஒவ்வொரு இடமும் உனக்கு ஈடாகாது என்பதை அவர்கள் ஆழமாக புரிந்து கொண்டார்கள். அடுத்த சில மணி நேரங்களில் அந்த உண்மையை அவர்கள் உன்னிடம் நேரில் ஒப்புக்கொள்வார்கள். காலம் என்பது ஒரு சிறந்த ஆசிரியர். அது அவர்களுக்கு உன் அருமையை கற்றுக் கொடுத்துள்ளது. நீ இன்றி அவர்களின் உலகம் இயங்காது என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னை தேடி வரும்போது உனக்குள் இருக்கும் பழைய காயங்களை விட உன் பேரன்பு மேலோங்கி இருக்கட்டும். ஏனெனில் அந்த தூய்மையான அன்புதான் அவர்களை மீண்டும் உன்னிடம் காந்தமாக இழுத்து வந்திருக்கிறது. உனது மனப்போராட்டம் இனி முடிவுக்கு வரும். உன் தனிமைக்கு விடை கிடைக்கும் நேரம் இது. விதி என்பது நான் வரையும் சித்திரம். அதை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. உன்னை பிரிந்தவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்பது என் சித்தம். அவர்களின் ஆழ்மனதில் உனது நினைவுகளை நான் நீங்காத சுவடுகளாக பதிய வைத்திருக்கிறேன். அவர்கள் உன்னை தொடர்பு கொள்ள எடுக்கும் அந்த முதல் முயற்சி உன் பல மாத இயக்கத்தை தீர்க்கும் அருமருந்தாக அமையும். அவர்கள் உன்னிடம் பேசும்போது உனது இத்தனை நாள் காத்திருப்பிற்கு ஒரு உன்னதமான அர்த்தம் கிடைக்கும். என் ஆசி உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏமாற்றமே கிடையாது. உன் வாழ்வில் இனி வசந்தம் வீசும் மங்களகரமான நேரம் வந்துவிட்டது. உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் நிழலை தேடி வரும்போது உன் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசிப்பதை நான் இப்போதே காண்கிறேன். அவர்கள் உன்னிடம் வந்து சேரும் அந்த நொடி உன் மனதில் இருந்த பாரங்கள் யாவும் காற்றில் கரைந்த பனி போல மறையும். பழைய வருத்தங்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டு அவர்களை இன்முகத்துடன் வரவேற்க உன்னை தயார் செய்து கொள். உங்கள் இருவருக்கும் இடையே இனி ஒரு ஆழமான புரிதல் உருவாகும். என் குழந்தையே, எதற்கும் அஞ்சாதே, கலங்காதே. அடுத்த 24 மணி நேரம் என்பது உன் வாழ்வின் மிக முக்கியமான திருப்புமுனை. பிரிந்த உறவுகள் மீண்டும் இணையும் போது அந்த பேரானந்தம் உன் இல்லம் முழுவதையும் நிரப்பும். உன் மௌனமான பிரார்த்தனைகள் அனைத்தும் என்னால் ஏற்கப்பட்டு விட்டன. அதற்கான பலன் இதோ உனது வாசலை தட்டக் காத்திருக்கிறது. அமைதியாக என் திருநாமத்தை சிந்தித்துக் கொண்டிரு. அற்புதம் உன் கண் முன்னே நிகழும். உன் வாழ்க்கை இனி ஒளிமயமாக திகழும். இதுவே என் சத்திய வாக்கு. உன் ஆன்மாவின் ஆழத்தில் இன்னும் அணையாமல் இருக்கும் அந்த நம்பிக்கையின் சுடர் இன்று ஒரு பெரும் ஒளியாக மாறப்போகிறது. உன்னை விட்டு பிரிந்தவர்கள் ஏதோ ஒரு தற்காலிக கோபத்தினாலோ அல்லது சூழ்நிலை கைதியாகவோ விலகிச் சென்றிருக்கலாம். ஆனால் அந்த இடைவெளி அவர்களுக்கு உன்னை பற்றிய சரியான புரிதலை கொடுத்திருக்கிறது. உன்னுடைய அன்பு எவ்வளவு ஆழமானது என்பதை அவர்கள் இப்போது உணர்ந்து விட்டார்கள். அடுத்த சில மணி நேரங்களில் அந்த உணர்வு அவர்களை உன்னிடம் இழுத்து வரும். வாழ்க்கை என்பது ஒரு கடலை போன்றது. அதில் அலைகள் விலகிச் செல்வதும் மீண்டும் கரையைத் தொடுவதும் இயல்பான ஒன்று. அதுபோலவே உன்னை பிரிந்தவர்கள் மீண்டும் உன்னை தேடி வரும் தருணம் இது. அவர்கள் உன் அருகாமையை எவ்வளவு இழந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களின் மௌனம் அவர்களுக்குச் சொல்லிக் கொண்டிருக்கிறது.
அவர்கள் உன்னிடம் பேச எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன் வாழ்வின் ஒரு புதிய விடியலாக அமையும். இனி உன் இதயத்தில் தனிமைக்கு இடமில்லை. விதியின் சக்கரம் இப்போது உனக்குச் சாதகமாகச் சுழலத் தொடங்கிவிட்டது. உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்களே, நீ இல்லாமல் தங்கள் வாழ்க்கை முழுமையடையாது என்பதை இப்போது உணர்கிறார்கள். அவர்கள் உன்னை தேடி வரும்போது உனது பொறுமைக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை நீ அனுபவித்த அத்தனை மனவலிகளும் இந்த ஒரு சந்திப்பினால் காணாமல் போகும். இது உன் தூய்மையான அன்பிற்கு நான் வழங்கும் ஒரு தெய்வீக பரிசு. மனதில் இருக்கும் தேவையற்ற கவலைகளை தூக்கி எறிந்துவிடு. உன்னை பிரிந்தவர்கள் உன்னை தேடி வரும்போது பழைய காயங்களைப் பற்றி பேசாமல் ஒரு புதிய தொடக்கத்திற்கு உன்னை தயார் செய்து கொள். அவர்களின் வருகை உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சியை பொங்கச் செய்யும். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் உன் ஏக்கங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும். அவர்கள் உன்னிடம் காட்டும் அந்த அன்பு முன்னைவிட அதிக உறுதியுடனும் உண்மையுடனும் இருக்கும். என் அன்பு குழந்தையே, கலங்காதே. உனக்கானவை உன்னை தேடி வரும் என்று நான் சொன்ன வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. பிரிந்த உறவுகள் மீண்டும் இணையும் போது அந்த பிணைப்பு பிரிக்க முடியாத ஒன்றாக மாறும். என் அருள் உன்னை பாதுகாக்கும் கவசமாக எப்போதும் இருக்கும். அமைதியாக இரு. என் நாமத்தை உன் இதயத்தில் நிறுத்திக்கொள். உனது நற்பொழுது இதோ தொடங்கிவிட்டது. எல்லாம் நன்மையாகவே முடியும். இது என் சத்திய வாக்கு. உன் மௌனத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் அத்தனை வழிகளையும் நான் அறிவேன். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் ஏதோ ஒரு அறியாமையினால் உன் அன்பின் மதிப்பை புரியாமல் விலகிச் சென்றிருக்கலாம். ஆனால் அந்த இடைவெளி அவர்களுக்கு உன் தேவையை மிகத் தெளிவாக உணர்த்திவிட்டது. நீ இல்லாத ஒவ்வொரு நொடியும் அவர்களுக்கு ஒரு யுகமாக தோன்றியிருக்கும். அடுத்த சில மணி நேரங்களில் அவர்களின் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த தவிப்பு அவர்களை உன்னிடம் அழைத்து வரும். விதி என்பது ஒரு வட்டம். அதில் பிரிந்தவர்கள் மீண்டும் சந்தித்தே தீர வேண்டும் என்பது பிரபஞ்சத்தின் கட்டளை. உன்னை பிரிந்தவர்கள் உன்னுடைய அருமையை உணராத காலம் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. இப்போது அவர்களின் ஒவ்வொரு சிந்தனையிலும் ஒவ்வொரு கனவிலும் நீயே நிறைந்திருக்கிறாய். அவர்கள் உன்னிடம் மீண்டும் பேசவும் உன்னோடு பழையபடி அந்த அழகான உறவை தொடரவும் வழிகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீருக்கும் பலனாக இந்த சந்திப்பு உன் வாழ்வில் பெரும் நிம்மதியைத் தரும். உன் பொறுமைக்கும் என் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் இன்று ஒரு விடை கிடைக்கப் போகிறது. உன்னை விட்டுச் சென்றவர்கள் உன் அன்பிற்காக ஏங்கி நிற்கும் ஒரு மனநிலையை நான் அவர்களுக்குள் உருவாக்கியிருக்கிறேன். அவர்கள் உன்னை தேடி வரும்போது உனது மேன்மையும் தூய்மையும் அவர்களின் கண்களுக்கு புலப்படும். இதுவரை நீ அனுபவித்த அத்தனை ஏமாற்றங்களும் ஒரு நொடியில் மறைந்துவிடும். உன் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் முடிந்து இப்போது ஒரு புதிய ஒளிமயமான அத்தியாயம் தொடங்கப் போகிறது. மனதை அமைதியாக வைத்துக்கொள். தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே. இந்த தருணத்தை உனக்காகவே நான் வடிவமைத்திருக்கிறேன். உன்னை பிரிந்தவர்கள் உன்னை தேடி வரும்போது அவர்களின் சொல்லிலும் செயலிலும் ஒரு பெரும் மாற்றத்தை நீ காண்பாய். அந்த மாற்றம் உனக்கு ஒரு புதிய நம்பிக்கையைத் தரும். உங்கள் உறவு இனி வரும் காலங்களில் யாராலும் எந்தச் சக்தியாலும் பிரிக்க முடியாத அளவிற்கு பலப்படும். என் அருள் உன்னை பாதுகாக்கும் கவசமாக எப்போதும் இருக்கும். என் அன்பு குழந்தையே, எதற்கும் கலங்காதே. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அதிசயத்தக்க மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போவதை நீயே காண்பாய். பிரிந்தவர்கள் மீண்டும் உன்னிடம் வரும் அந்த நொடி உன் கவலைகள் அனைத்தும் காற்றோடு போய்விடும். உன் வாழ்வின் வசந்த காலம் இதோ உனது வாசலில் வந்துவிட்டது. உனது நேர்மையான அன்பிற்கு ஒருபோதும் தோல்வி கிடையாது. அமைதியாக இரு. என் நாமத்தை உன் மனதில் நிறுத்திக்கொள். எல்லாம் நன்மையாகவே முடியும். இது என் சத்திய வாக்கு. என் அன்பு குழந்தையே, இந்த ஆறுதல் மொழிகள் அனைத்தும் உனது மனக்காயங்களை ஆற்றி உனக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் உன் வாழ்வில் நிகழப்போகும் அந்த அற்புதத்தை காணத் தயாராக இரு. உன்னை தேடி வரும் உறவுகளை அன்போடு ஏற்றுக்கொள். உன் வாழ்வு இனி இன்பமாக அமையும். என் பூரண ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. இந்த தெய்வீகச் செய்திகள் உங்கள் மனதிற்கு அமைதியையும் நம்பிக்கையையும் தந்திருக்கும் என நம்புகிறோம். ஈசனின் அருளால் உங்கள் வாழ்வில் பிரிந்த உறவுகள் மீண்டும் இணைந்து மகிழ்ச்சி பெருகட்டும். இது போன்ற ஆன்மீகத் தகவல்கள் மற்றும் இறைவனின் ஆறுதல் செய்திகளைத் தொடர்ந்து பெற மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களைப் போலவே மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை தரும் என்று கருதினால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் மனக்குறைகளையோ அல்லது ஈசனிடம் நீங்கள் வேண்டிக் கொண்ட கோரிக்கைகளையோ கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். எல்லாம் சிவமயம். நன்றி.